வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். தங்கத்துல முதலீடு செய்யறது நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணிட்டு இருக்கோம். பட் பங்குகள்ல ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்கோம். பங்குகள்ங்கிறது ரிஸ்க் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ சீக்கிரம் மேலே போதோ அவ்வளோ சான்சஸ் இருக்கு டக்குன்னு கீழே வரக்கும். பட் தங்கத்துல அப்படி நம்ம பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாதுல்ல. தங்கம் அப்படிங்கிறதோட விலை ஸ்டெடியா அதிகமாயிட்டே தான் போகுது. அதனுடைய முதலீடு செஞ்ச வேல்யூவும் நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்டு பிரைசஸ், அதாவது தங்கத்தின் விலை கடந்த சில வருடங்களா அதிகமா இருக்கு. அதை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதனோட வளர்ச்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? தங்கத்தின் விலை இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 89,410 ரூபா. 10 கிராம் 24 கேரட் கோல்டுக்கு இதுதான் விலையா இருக்கு இப்போதைக்கு. சோ இப்ப தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ள வந்திருக்கா? எஸ், தங்கத்தின் விலை ஆல் டைம் ஹை ரீச் ஆயிருக்கு இந்த வருடத்துல. கோல்டு ஒரு முதலீடு மட்டும் கிடையாது. அது இந்தியாவில ரொம்ப ப்ரெஷியஸா நம்ம பாக்குறோம். நம்ம கிட்ட இருக்கிற வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, நல்ல ஹெல்த், பாரம்பரியம், இது எல்லாத்துக்குமே தங்கத்துலதான் நம்ம முதலீடு செஞ்சுட்டே வந்திருக்கோம். பல வருடங்களா தங்கம் அப்படிங்கிறது எல்லா இந்தியன் வீடுகள்லயும் முதலீடு பண்றதுக்குன்னே பயன்படுத்தி இருக்கோம். நம்ம அம்மா, நம்மளோட பாட்டி, அம்மம்மா எல்லாருமே தங்கத்தை வாங்கலாம், அதை சேமிச்சு வைக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்லயே இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்திருக்கு. லாங் டேர்ம்ல அது ஒரு சேஃப்டி நெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது உண்மைதானுங்களா? தங்கத்துல முதலீடு செய்யறது அதனுடைய வேல்யூவை ரீட்டைன் பண்ணும். ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கிற டைம்லயும் அது நல்ல வளர்ச்சியிலேயே இருந்திருக்கு. நம்ம பிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம தங்கத்துல வேற நிறைய விதங்களா முதலீடு செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு எந்தெந்த விதங்கள்ல நம்ம தங்கத்துல முதலீடு செய்யலாம், உங்களுக்கு அது எது தகுந்ததா இருக்கும் அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம கத்துக்க போறோம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நிறைய புது விஷயங்கள் கத்துக்க முடியும். இந்த காணொலியில பர்டிகுலரா நம்ம 4 விதங்கள் தங்கத்துல முதலீடு செய்யற விதங்களை பத்தி பார்க்க போறோம். பிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF, அப்புறம் கோல்டு ஃபண்ட். இது 4 பத்தியும் பார்க்க போறோம். நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற கணவர், மனைவி, உங்க அம்மா அப்பா யாரா கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் அவங்களும் விதவிதமா எப்படி நம்ம தங்கத்துல முதலீடு செய்யலாம் அப்படிங்கறத கத்துக்க முடியும். ஷேர் பண்ணிட்டு நீங்க மறக்காம நம்ம சேனல்ல முதல் முறை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்கும் பண்ணிருங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பயனுள்ள காணொலிகள்லாம் போய் சேரும். சரி, வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பிசிக்கல் கோல்டு. கோல்டு அதனுடைய பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. தங்கம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் கமாடிட்டியா பார்க்கப்படுது. நம்ம தங்கத்தை ஜுவல்லரியாவோ இல்ல நம்ம காயின்களாவோ பார்களாவோ வாங்கி நம்ம வச்சுக்கலாம். எதுக்கு நமக்கு பிசிக்கலா நம்ம கிட்ட தங்கம் வேணும்னு பார்த்தோம்னா, பண வீக்கம் அதிகமாயிட்டே போகுது, எக்கனாமில அன்சர்டனிட்டி அதிகமாயிட்டே போகுது, பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிட்டே போகுது. ஸோ தங்கம் அப்படிங்கிறது இந்த பண வீக்கத்தையும் தாண்டி நல்ல ஹெட்ஜா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்க்கலாம். நீங்க 1990 இருந்து 2000 தங்கம் வாங்கிட்டு அப்ப தங்கத்துடைய பிரைஸ் 3200 ரூபாயில இருந்து 5200 ரூபா அதுக்குள்ள இருந்தது 10 கிராமுக்கு. நீங்க 1 கிலோ தங்கம் அப்ப 1995 வச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய விலை 46,800 ரூபாய் அந்த மாதிரி இருந்திருக்கும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க 1 கிலோ தங்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 8,72,000 ரூபாய் இருக்கும். அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி திங்ஸையும் நம்ம இந்த காலத்திலயும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அதிகமா விலை ஜாஸ்தியா இருக்கல தங்கத்தோடது, அது என்ன காட்டுதுன்னா தங்கம் ரொம்ப வேல்யூபிள் காட்டுது. பணவீக்கம், எக்கனாமி அன்சர்டனிட்டி இருந்தாலும் நல்லாவே வளர்ந்துருக்குங்கிறத காட்டுது. பிசிக்கல் கோல்ட்ல நம்ம முதலீடு செய்யறது நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை மட்டும் பண்றது கிடையாது, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக. தங்கம் அப்படிங்கிறது உலகம் பூரா அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு அசெட்னே வச்சுக்கலாம். ஸோ நம்ம உலகத்துல எங்க இருந்தாலும் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கும் சில சவால்கள் வரும் இந்த பிசிக்கல் கோல்டுக்கு. அந்த சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ், அப்புறம் இன்சூரன்ஸ். ஸ்மால் குவான்டிட்டி கோல்டு, சின்ன கோல்டு காயின் அதெல்லாம் வச்சிருந்தா ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த ஜுவல்லரி, மடிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது செக்யூரா ஒரு லொகேஷன்ல வைக்கணும். அதுக்கு நம்ம காஸ்ட் எப்படியோ இன்கர் பண்ணணும். நம்ம கோல்டை டெஃப்ட்டுக்கு எகேன்ஸ்டா இன்சூரும் பண்ணணும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தெஃப்ட். எல்லா வீட்லயும் உலகத்துல எங்க போனாலும் நம்ம அம்மாக்கள் வரி பண்ற ஒரே விஷயம், ஐயோ தங்கம் திருட்டு போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இது செக்யூரா பேங்க் லாக்கர்ல நம்ம வச்சாலும் அதுவும் சில டைம் அன்சேஃபா தான் இருக்கும். ஸோ திருட்டு அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அடுத்தது மேக்கிங் சார்ஜஸ். இது ஒரு பெரிய சவாலுங்க. நம்ம ஏதாவது கஸ்டமைஸ்டா கோல்ட் ஜுவல்லரி வாங்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் நம்ம பே பண்ணணும். இது இப்பெல்லாம் கொஞ்சம் ஹையாவே இருக்கு. அடுத்தது இல்லிக்விடிட்டி. நம்ம சொல்லுவோம் பிசிக்கல் கோல்ட பக்கத்துல கடையில போய் கொடுத்தா லிக்விடேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிடையவே கிடையாது. நமக்கு கரெக்டான மார்க்கெட் விலை வேணும் அப்படின்னா நம்ம 2-3 கடை ஏறி இறங்கணும். அதனால இது ஒரு இல்லிக்விட் அசெட். டாக்ஸ்.
ஸோ நம்ம தங்கம் வாங்குறோம் அப்படின்னா 3% நமக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் போடுறாங்க. அதனால டேக்ஸ் ப்ராப்ளமும் நமக்கு வந்துட்டு இந்த தங்கத்தில் இருக்கு. நம்ம தங்கத்தை வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு நம்ம வச்சுட்டு செல் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். 12.5%ல நோ இண்டெக்ஸேஷன். சரிங்களா? சரி, இவ்வளோ சவால்கள் நம்ம வந்து பிசிக்கல் கோல்டுல பார்த்துட்டோம். இந்த இடத்துல தான் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. அது என்னன்னு பார்க்கலாம். டிஜிட்டல் கோல்டுனா என்ன சௌந்தர்யம்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த எல்லா கேள்விக்கும் பதிலாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிசிக்கலாக நம்ம தங்கம் வாங்குறதுல இருக்கிற சவால்கள் எல்லாம் தாண்டி வரதுக்கு தான் டிஜிட்டல் கோல்டு நம்ம பயன்படுத்துகிறோம். சிம்பிளாக கோல்டு வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல இருந்தால் அது டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாடர்ன் வே ஆஃப் முதலீடு செய்கிறது தங்கத்துலனே நம்ம சொல்லலாம். ஃபிசிக்கலாக ஓன் பண்ணாமல் பேசிக்காக பிளாக் செயின் டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தி நம்ம டிஜிட்டலாக கோல்டு கான்ட்ராக்ட் ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம இண்டிவிஜுவல்ஸான நம்ம அதை வாங்கலாம், விற்கலாம், ஸ்டோர் பண்ணலாம் செக்யூராக டிஜிட்டல் ஃபார்மேட்டில். சரிங்களா? நம்ம கோல்டை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக முதலீடு செய்யலாம். ஒரு யூனிட் ஆஃப் கோல்டும் சில ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட முதலீடு வந்துட்டு டேஞ்சபிள் அசெட்ஸ் மூலமாக பேக்டப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். பட் வெயிட் பண்ணுங்கள், இதுலேயும் சில சவால்கள் இருக்குது இந்த டிஜிட்டல் கோல்ட்லேயும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே டிஜிட்டல் கோல்டு ஆஃபர் பண்ணுறதுக்கு 2-3% மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், ஸ்டோரேஜ் காஸ்ட், இன்சூரன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் அம்மாக்கள் வந்து உண்மையாகவே இந்த பிளாட்ஃபார்மை ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேங்க் லாக்கரே அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது முதலீட்டாளர்களுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரெகுலேட்டரி நார்ம்ஸ் எல்லாம் அதீர் பண்ணலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் கிடையாது இந்த டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் முதலீட்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? சின்ன வயசுலேருந்தே. பட் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறதுல அது கிடையாது. ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அது வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அந்த பிளாட்ஃபார்மில். அது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், இல்லைனா அந்த கோல்டை விற்றுணும். இது வந்து லாங் டேர்ம் முதலீடுகளுக்கு வந்துட்டு இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி கிடையாது. டிஜிட்டல் கோல்டு வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டினாலையும் கண்டிப்பாகவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, டாக்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் கோல்டுக்கும் டேக்ஸ் இருக்குது. இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலாக நம்ம தங்கத்துக்கு எவ்வளோ பே பண்ணுவோமோ அதே இருக்குது. ஓகேங்களா? டிஜிட்டல் கோல்டு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபிசிக்கல் கோல்டை விட. 1 கிராம் டிஜிட்டல் கோல்டோட ப்ரைஸும் 1 கிராம் ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸும் இந்தியாவில் இன்றைக்கி வந்து எவ்வளோ ரூபா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். 1 கிராம் 24 கேரட் கோல்டு ப்ரைஸ் இந்தியாவில் 8,941 ரூபா. டிஜிட்டல் கோல்டு வந்து 9,691 ரூபா. சரி, அடுத்த ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 வழிகள் இருக்குது நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு. இந்த 2 வழிகளையும் தெரிஞ்சுட்டு இந்த 4ல் எது உங்களுக்கு ஓகேங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோல்டு ETF-னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு ETF ரொம்பவே பாப்புலராக இருக்குது ரீசெண்டாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ETF-னுடைய AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. 16%. சரிங்களா? டிசம்பர் 2024 டு ஜனவரி 2025ல் 44,000 கோடியிலேருந்து 51,839 கோடியாக அதிகமாக இருக்குது. மந்த்லி இன்ஃப்ளோ 486% அதிகமாக இருக்குது. ஜனவரி 2025ல் மட்டும் 3,571 கோடி இன்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. 640 crores தான் இருந்தது டிசம்பர் 2024ல். பங்குச்சந்தை எப்போவுமே ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்போது இந்தியன் முதலீட்டாளரான நம்ம எப்போவுமே சேஃபாக எந்த முதலீடு இருக்குன்னு பார்த்து அதில் தான் முதலீடு செய்வோம். அதுதான் கோல்டு ETF. சரி, இந்த கோல்டு ETF என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். கோல்டு ETF வந்து ஒரு பேசிவ்லி மேனேஜ்டு முதலீடு. ஃபிசிக்கல் கோல்டு இருக்குல்ல, அதனுடைய டொமஸ்டிக் ப்ரைஸை ட்ராக் பண்ணுற ஒரு முதலீடு. கோல்டு ETF-னுடைய ஒரு யூனிட் வந்துட்டு 1 கிராம் கோல்டோட ஈக்குவலண்ட்னு சொல்லலாம். ஹை பியூரிட்டி ஃபிசிக்கல் கோல்டு அதாவது பேக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்டு ETF வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணப்படுது. செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்தியாவில் இந்த கோல்டு ETF வாங்குறதுக்கு. சிங்கிள் கோல்டு ETF வந்துட்டு 1 கிராம் ஃபிசிக்கல் கோல்டுடைய ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதுவும் உண்மைதான். கோல்டு ETF வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் கோல்டில் முதலீடு செய்யலாம். புல்லியன் எதுவும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக எதுவும் வாங்காமல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ETF யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பேக்டு பை கோல்டு தான். இதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். இந்த ப்ரைஸஸ் வந்து கோல்டோட ரேட்டை வந்து மிரர் பண்ணும். ஸோ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களோட யூனிட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வாங்கலாம், விற்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாகவே பண்ணலாம். இதெல்லாமே நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ETF-னுடைய NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகும் கோல்டு ப்ரைஸை பொறுத்து, அப்புறம் மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து. ஸோ ஒரு டைனமிக் வேயாக இருக்கும் நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு. பட் வெயிட் பண்ணுங்கள், இதுலேயே சில சவால்கள் இருக்குது. நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு எதுவும் ஓன் பண்ணலை. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் ஆக்சஸ், இந்த டேஞ்சபிள் அசெட், அதாவது இந்த தங்கத்துக்கு நமக்கு கிடைக்காது. யூஸ்வலாக வந்து இது வந்து முதலீட்டாளர்கள் இம்பார்ட்டன்ட் பார்க்குறாங்க. ஃபிசிக்கலாக நம்ம எப்போவுமே கோல்டு வச்சிருக்கணும், அதோட பியூர் ஃபார்மில், அதோட சேஃப்டி அசெட்டாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த வேல்யூ மட்டும்தான் ட்ராக் பண்ணுறோம். சரிங்களா? சில மார்க்கெட் ரிஸ்க்கும் இருக்குது. கோல்டு ETF-னுடைய வேல்யூ வந்துட்டு மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம். என்னதான் கோல்டு அப்படிங்கிற அண்டர்லைங் அசெட் வந்து ஸ்டேபிளாக இருந்தாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். சில அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது இந்த கோல்டுக்குமே.
சில டைம்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி brokerage ஃபீஸ், கமிஷன் ஃபீஸ் இது எல்லாமே இந்த கோல்டு ETF இருக்கும். 0.5லேருந்து 1% வரும். சரி, இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு தங்கத்துல நம்ம முதலீடு செய்யறது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சரி, இன்னொரு விதம் இருக்கு நம்ம தங்கத்துல முதலீடு செய்யறது. அதுதான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து கோல்டு பில்லியன், அதாவது ஃபிசிக்கல் கோல்டு காயின்ஸ், பார்ஸ் அதில் வந்துட்டு அவங்க வந்து முதலீடு செய்வாங்க. நம்ம ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இதுவும் ஒரு நல்ல டைவர்சிஃபையராக நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதை ட்ராக் அண்ட் மிமிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் கோல்டுனுடைய விலைகளை தான் வந்து அது ட்ராக் அண்ட் மிமிக் பண்ணுது. யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு அண்டர்லைன் கோல்டு ETF முதலீடு செய்வாங்க. நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோல்டு ஃபண்டில் ஒரு SIP மூலமாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக ரெகுலராக நம்ம முதலீடு செஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீம்கள் எல்லாத்துலேயுமே எந்த ஸ்டோரேஜ் ஹேசலும் கிடையாது, திருட்டு பயம் இல்லை. ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி கோல்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்டைரக்டாக நம்ம தங்கம் ஓன் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு குஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். தங்கத்தில் இருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, அது வந்து சிம்பிள் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். பட் இதில் ஒரு ஹிடன் காஸ்ட் இருக்குது. அது ஆஃபன் நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த டியூவல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏன் ரெண்டு நீங்கள் கேட்கலாம். கோல்டு ஃபண்டெல்லாம் கோல்டு ETF முதலீடு செய்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் பேர் பண்ணணும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோட மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தோன்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த லாங் டேர்ம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் குவாலிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது 2 வருஷம் ஆகும் கோல்டு ETF கூட கம்பேர் பண்ணும்போது. கோல்டு ETF வந்து லாங் டேர்ம் ஸ்டேட்டஸாக 1 வருஷத்துலேயே வந்துடும். டேக்ஸ் கெயின்ஸ் வந்து 12.5% கம்மியாகிடும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2 வருஷம் ஆகும். அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி ரெடீம் பண்ணோம் அப்படின்னா ஹையர் டாக்ஸஸ் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா முதலீடு செஞ்சுருக்கீங்க. கெயின் வந்து 25,000 ரூபாய். உங்களோட கோல்டு ETF செல் பண்ணுறீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி 30% உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். அதாவது 7,500 ரூபா டேக்ஸ் இருக்கும். பட் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் ரேட் 12.5% கம்மியாயிரும். அரௌண்ட் 3,125 4,375 நீங்கள் பே பண்ணால் போதும் அப்ராக்சிமேட்டாக. கோல்டு ஃபண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இயர் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில். இதுதான் இந்த 4 விதங்கள் நம்ம வந்து முதலீடு செய்ய முடியும் தங்கத்தில் இந்தியாவில். எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி, எதை இப்போ சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கவர்மெண்ட் வந்துட்டு இந்த நியூ டிரான்ச்சஸ் சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முதலீட்டாளரான நம்ம மீதி விதங்கள் தான் பார்க்கணும் இந்த தங்கத்தில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு. SGB வந்துட்டு ஒரு நல்ல விதமாகவே இருந்தது. கோல்டு எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கிறதுக்கு, நல்ல ஃபிக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல விதமாக இருந்தது. ஸோ ஆல்டர்னேட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது நல்லது அப்படின்னு உங்கள் சிச்சுவேஷனுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு வந்து உங்களுக்கு டேஞ்சிபிளாக ஒரு அசெட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஓன் பண்ணிக்கலாம். காயினோ இல்லை பாரோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ், சேஃப்டி, இன்சூரன்ஸ் இதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்தது டிஜிட்டல் கோல்டு. இது வந்து கன்வீனியன்ட் பீப்புளுக்கு பர்ஃபெக்ட். ஒரு ஆப்பில் சில கிளிக்ஸ் மூலமாக வாங்கிக்கலாம். ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிற வரி இதுக்கு கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக கோல்டை வந்து வச்சுருப்பீங்க. இதை வந்து ஃபிசிக்கல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அடுத்தது கோல்டு ETF. இது வந்து எந்த முதலீட்டாளர் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அந்த brokerage அக்கௌண்ட்டில் அவங்க வச்சுக்கலாம். ETF வந்துட்டு உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது நமக்கும் அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கும். எந்த ஹேசலும் இல்லாமல் ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணுன்ட்டு. அது செபி ரெகுலேட்டடாகவும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஷேர்ஸ் தான் வச்சுருப்பீங்க, கோல்டு வச்சுருக்க முடியாது இதில். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து லாங் டேர்ம் வெல்த் நமக்கு வேணும் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிளாக வேணும் அப்படின்னா இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி SIP மூலமாக கம்மி அமௌண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. பட் ஃபீஸ் இருக்கும். அப்புறம் லெஸ் டைரக்ட் கண்ட்ரோல் இருக்குது டிஜிட்டல் கோல்டு கூட. சரி, இந்த 4 ஆப்ஷன் பற்றி கேட்டுட்டீங்க. உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு எது சூட் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த அல்டிமேட் கைட் நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கோங்க. 5 வருடங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு டேபிளில் பார்க்கலாம். எந்த முதலீடு, ஃபிசிக்கல் கோல்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டு, அதுக்கப்புறம் இந்த கோல்டு ETF, அதுக்கப்புறம் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். சரிங்களா? இதில் கடந்த 5 வருடமாக வருவாய் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 13.17%, 15.02%, 14.17%, 11.79%. இந்த வருவாய் வந்து மாறியே இருக்குது. டிஜிட்டல் கோல்டு தான் அதிகமாக வருவாய் கொடுத்துருக்கு ஃபிசிக்கல் கோல்டை விட. ஏன்னா வந்துட்டு கம்மி அசோசியேட்டட் காஸ்ட் இருக்குது, ஸ்டோரேஜ், இன்சூரன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸில். அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட முதலீடோட வேல்யூ வந்து ரீட்டைன் ஆகுது. பட் எஸ், நமக்கு எது தேவையோ, நமக்கு ஃபிசிக்கலாக வேணுமா, நம்ம கன்வீனியண்ட்டாக வேணுமா, இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு வேணுமா, இல்லை லாங் டேர்முக்கு வேணுமா அப்படின்னு நம்மளுடைய யுக்தி என்னவோ அதை பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம்.
ஒரு ஆப்ஷனுக்குமே ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து நம்ம வந்து இன்னும் முடிவெடுத்துக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கணவர்கிட்டயோ, மனைவிக்கிட்டேயோ, உங்களுடைய அம்மா அப்பா கிட்டேயோ, உங்களுடைய சிப்ளிங்ஸ் கிட்டேயோ இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.